வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 7வது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் கருங்குழல் ஆதனார் என்ற புலவரால் பாடப்பட்டது. யார் மீது புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான், கரிகாலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரசனை பற்றி கருங்குழலாதனார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறார். இந்த பாடலில் சோழ மன்னனுடைய வீரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சோழ மன்னனுக்கு சில அறிவுரைகளையும் கருங்குழலாதனார் அப்படிங்கிற புலவர் சொல்லுகிறார். இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, களிறு கடையேத்தால் களல் உரிய திருந்தடி கனை பொருது கவிவன்கையால் கண் ஒளிர் வரும் கவின் சாபத்து மாமறுத்த மலர்மார்பின் தோல் பெயரிய இருள் முன்பின் எல்லையும் இரவும் எண்ணாய் பகைவர் ஊர் சுட விளக்கத்து அழுவிழி கம்பளை கொள்ளை மேவலை ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல்தேர் வளவ தன் புனல் பரந்த பூசல் மண் மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயன்திகள் வைப்பின் பிறர் அகந்தலை நாடே. அதாவது மொத்தம் 13 அடிகளில் இந்த பாட்டு இப்படி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாட்டுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த பாடல் அந்த தலைவனாகிய அந்த சோழன் கரிகாலனுடைய புகழை சொல்லி அவனுடைய பகைவனுடைய நாடு அழிந்ததற்காக வருத்தப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்போ புலவருடைய வேலை அரசர்களை வாழ்த்துவது மட்டுமல்ல, சில நேரங்களில் அரசர்கள் அந்த எதிரிகள் நாட்டை அழிக்கிறப்போ நடக்கக்கூடிய அந்த அழிவால் அந்த பகைவர் நாடு எந்த அளவுக்கு வருத்தப்படும். அப்போ அந்த வருத்தத்தையும் சொல்லி இந்த மாதிரி வேண்டாம், இனியும் பகைவர் நாட்டை அழிக்க வேண்டாம்னு ஒரு அறிவுறுத்தக்கூடிய வகையிலையும் சில பாடல்களை நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். இதில் முதல்ல பாருங்க, களிறு கடையத்தால். களிறு அப்படிங்கிறது ஆண் யானை. அந்த அந்த ஆண் யானை அதை வச்சு தான் முதல்ல பாட்டு தொடங்குது. அந்த யானையை செலுத்துகிறானாம் அரசன். அந்த யானைகள் செல்லுகின்றன. அதற்கப்புறம் களல் உரிய திருந்தடி. களல் என்பது வீரக்கழல். இந்த வீரக்கழல் அணிந்திருக்கக்கூடிய அந்த காலாட்படை வீரர்கள், இந்த படையும் போகுது. அதாவது இந்த மன்னன் கரிகாலன் என்ன பண்றான்னா, தன்னுடைய யானை படையையும் தன்னுடைய காலால் படை என்று சொல்லக்கூடிய வீரர் படைகளையும் அந்த எதிரி நாட்டுக்கு கூட்டி செல்கிறான். அப்படி போகும்போது என்ன பண்றான்னா, அம்போடு கூடிய வில்லும் அம்பு கொண்டு போறான். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசனுடைய மார்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, திருமகளாகிய லட்சுமி தேவி அவள் தங்க விரும்பக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த சோழனுடைய அந்த மார்பு இருக்கிறது. அந்த அரசன் என்ன பண்ணுவானா, யானைகளையும் வெல்லுவானாம். அப்படிப்பட்ட வலிமையும் உடையவனே அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா புலவர், அந்த அரசனுடைய யானைப்படை அப்புறம் காலாட்படை சொல்லி அந்த லட்சுமி தேவி என்று சொல்லக்கூடிய திருமகள் விரும்பக்கூடிய மார்பை உடையவன், வெற்றியை உடையவன், யானையை வெல்லக்கூடிய சிறப்பை உடையவன் அப்படின்னு அவனை வாழ்த்துறாரு புலவர். அதற்கு அடுத்து சொல்றாரு பாருங்களேன், பகல் இரவு என்று எண்ணாமல். பகல் கிடையாது, இரவு கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாம ஊரையே சுடுவதாக இருக்கிறது தீ வெளிச்சம். பகல் இரவு என்று பாராமல் அந்த மன்னன் எரித்ததுனால, அந்த கரிகாலன் எரித்ததுனால அந்த பகைவருடைய நாடு என்ன ஆச்சுன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அப்போ அந்த இரவு பகல் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை. அப்படிப்பட்ட நேரத்தில் அழுது அரற்றுகின்ற ஒளி, அந்த எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் அந்த கதறக்கூடிய ஒளி கேட்கிறது. அந்த நேரத்தில் இந்த அரசன் என்ன பண்ண நினைக்கிறான், அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொள்ளையடிக்க நினைக்கின்றான் இந்த சோழன் கரிகாலன். இப்படியெல்லாம் விரும்புகிறாயே, இதெல்லாம் நல்ல பொருள்கள் இல்லை இதெல்லாம். ஆனால் இப்படி நம்ம பொருளை எடுக்கக்கூடாது. எதிரிகளை வேட்டையாடுறதுங்கிறது வேற, எதிரிகளை அழிப்பது என்பது வேற. ஆனால் அவனுடைய நாட்டை கொள்ளையடிக்கிறது, அந்த நாட்டு மக்களை வருத்துவது, அந்த நாட்டுக்கு தீ வைப்பது, இதெல்லாம் சிறந்ததான்னு பார்த்தா நிச்சயமாக சிறந்தது கிடையாது. ஏன்னா உயிர்கள் அங்கே துடிக்குது தானே. ஆனால் அந்த புலவர் அதை அப்படி என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் நாசூக்காக சொல்கிறார், நயமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்களேன், யானையை செலுத்தக்கூடிய கால்களை உடையவன், வீரர்களை உடையவன், அம்பொடு கூடிய வில்லை உடையவன், திருமகள் விரும்பிய மார்பை உடையவன், யானையை வெல்லக்கூடிய வலிமையுடையவன் எல்லாம் சொல்லி வாழ்த்திட்டு, பகல் இரவு அப்படின்னு கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் ஊரையே சுடக்கூடிய அந்த வெளிச்சத்தினால அந்த அழுது அரற்றுகிறார்கள் இல்லையா, அழுது கத்துவாங்க இல்லையா, அந்த ஒளியோடு கூடிய கொள்ளையை விரும்புகின்றாயே, கொள்ளையடிக்குன்னு விரும்புறையே, இது நல்ல பொருள்கள் இல்லையே, வேலைப்பாடு அமைந்த தேரை உடையவனே,
அப்படி இந்த பகைவனுடைய நாடு எப்படிப்பட்டது? வெள்ளம் பெருகி ஓடக்கூடிய உடைப்பு மண் இல்லாமையால் மீன்கள் எல்லாமே இல்லாமல் போகுது. அந்த மீன்கள் மூலமாக தான் அங்கே வருவாய் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த பகைவனுடைய ஊரில் இன்னைக்கு எல்லாம் நீ அழிவை கொடுத்து கொண்டிருக்கிறாயே, இது எந்த வகையில் நியாயம்? அழிவை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அப்போ நீ வீரமானவன், பலசாலி என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவனுடைய மார்பை அந்த திருமகள் விரும்புகிறாள் அப்படிங்கிறதிலே மாற்று கருத்தில்லை. நீ நீ யானைப்படை வைத்திருக்கிறாய், காலால் படை என்று சொல்லக்கூடிய வீரர்கள் படையும் வைத்திருக்கிறாய். அப்போ அதே நேரத்தில் அந்த எதிரிகளுடைய நாட்டை அழித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழுது புலம்பும்படி செய்து விட்டாயே, அந்த நாட்டில் வளம் இல்லாமல் செய்து விட்டாய். அப்போ போய் அழிக்கிறப்போ அந்த நாட்டில் இருக்கிற வளமான பகுதிகள்லாம் அந்த நெருப்புக்கு இரையாகும் போது என்ன ஆகிரும்? ஒன்றும் இல்லாமல் அது அதனுடைய இயல்புகளை இழந்து அந்த எதிரி நாடே என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு ஒரு சுடுகாடாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்போ அதை செய்ய வேண்டாம். அப்போ அந்த பகைவர் ஊரில் கொள்ளையிட்டு பால் படுத்துறது, எரி ஊட்டுவது, நெருப்பு வைக்கிறது, இது மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதே நேரத்தில் பகைவருடைய அந்த நாட்டை வெற்றி கொண்டான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த வெற்றி கொள்ளும் போது இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு திறம் இருக்கிறது. நிச்சயமா அமைதியாக இருந்தோம்னா இன்னொரு எதிரி நம்மளை தாக்கத்தான் செய்வான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் எதிரிகளை அழிக்கிறப்போ அந்த நாட்டையும் அந்த மக்களையும் வருத்துவது, அந்த நெருப்பு வைத்து கொளுத்துவது இது தகாது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா புலவர் அரசனுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. மறுபடியும் பாருங்க, களிறு கடையத்தால். களிறு என்பது யானை. அந்த யானையுடைய கால்கள், அந்த யானைகள் போல போவான்ல, அதை சொல்றாரு. அப்புறம் வீரக்கழலுடைய அந்த காலால் படையினரை சொல்றார். அதற்கப்புறம் அம்பொடு கூடிய வில் சொல்றார். அப்போ இது எல்லாமே அந்த எதிரிகளை வெல்வதற்காக எதிர்நாட்டுக்கு போகும்போது இந்த அரசன் கொண்டு சென்றவை. அதே நேரம் அந்த திருமகளே வாசம் செய்வாளாம் இவனிடத்துல, அந்த லட்சுமியை. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் செல்வாக்கானவன், அதே நேரத்தில் நல்ல வலிமையுடையவன் அப்படிங்கிற அந்த கருத்தையும் புலவர் சொல்கிறார். அப்போ அந்த வீரத்தையும் அவனுடைய வலிமையையும் அந்த திருமகளும் விரும்பக்கூடிய ஒரு அழகை உடையவனாக, சிறப்புடையவனாக, செல்வாக்குடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறார். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு? பகல் இரவு அப்படின்னு கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் ஊரை சுடக்கூடிய தீ வெளிச்சத்துல மக்கள் அழுது அரட்டுகிறார்கள். அந்த நேரத்துல நீ கொள்ளையடிக்க விரும்புகின்றாயே, இது நல்ல பொருள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிறப்பான தேரை உடையவனே அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வெள்ளம் பெருகி ஓடக்கூடிய உடைப்புகளை மண் இல்லாத காரணத்தினால மீன்கள் அடைக்கும் வருவாயை உடையன பகைவர் நாடுகளில் உள்ள ஊர்கள். அப்போ அந்த பகைவர் நாடுகளுக்கு இனி வருவாய் என்பது இல்லாமல் போய்விட்டது, பகைவர் நாடுகளே அழிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு அந்த பகைவர் நாட்டுக்காக இந்த புலவர் இரக்கம் கொள்ளக்கூடிய வகையிலையும், அதே நேரத்தில் மன்னனுடைய வீரத்தை சொல்லக்கூடிய வகையிலையும், மன்னனுக்கு அறிவுரை சொல்லி இனி இது மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத தடுக்கக்கூடிய வகையிலும் இருப்பதாக இந்த பாடலை எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.